வணக்கம். தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் செய்திகள். நிறுவனர் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி அவர்கள் வழிகாட்டுதல்படி இந்த சேனலை ஒளிபரப்புகிறோம். அது மட்டும் இல்லாமல் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பாக விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் வட்டத்தில் நடந்த பெரியநோலமை கிராமத்தில் நேரடி கொள்முதல் நிலையத்தில் தேங்கி கிடக்கும் நெல்லை உடனடியாக அகற்ற வேண்டி போராட்டம் செய்து சாலை மறியல் செய்தனர். குறைந்தது 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் சாலை மறியல் செய்தனர். அது மட்டும் இல்லாமல் நமது சங்கத்தின் சார்பாக ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளும்படியும் கேட்டுக்கொண்டனர். போராட்டம் செய்து கொண்டிருக்கும்போது கடைசியாக செஞ்சி சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ கணேஷ்குமார் ஐயா அவர்கள் அரசு அதிகாரிகளிடம் பேசி தீர்வு காணப்பட்டது. அதுக்கப்புறம் கலந்து சென்றனர். அந்த வீடியோவை தற்போது பார்க்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது திருவண்ணாமலை டு சேத்பட்டு சாலையில் தற்போது விவசாயிகள் போராட்டத்தில் கலந்து கொண்ட நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பீர்கள். நேரடி கொள்முதல் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை நேரடியாக நம்ம சேனலை உழவன் ரமேஷ் டிவியில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இது சுமார் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் நிறுவனர் வழக்கறிஞர் வழிகாட்டுதல்படி ஒவ்வொரு இடமும் நேரடியாக சென்று கலந்தாய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது நீங்கள் திருவண்ணாமலை சாலையில் சேத்பட்டு டு திருவண்ணாமலை சாலையில் விவசாயிகள் பெரும்பாலானோர் சாலை மறியல் செய்து கொண்டு அவர்கள் உரிமை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். தற்போது நம்ம தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மாவட்ட செயலாளர் மேற்கு மாவட்ட செயலாளர் அருண்பாண்டியன் மற்றும் ஏழுமலை கருமணி ஏழுமலை அது மேல்மலை ஒன்றிய செயலாளர் சரவணன் அவர்களும் கலந்து கொண்டு தற்போது ஆலோசனை செய்து கொண்டு வருகிறார்கள். இந்த நேரடியாக இந்த காட்சி பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். சுமார் விவசாயிகளின் கோரிக்கையை தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் முன்னெடுத்து இந்த நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறது. நல்ல தெளிவாக நேரடியாக நீங்கள் பார்த்து கொண்டு இன்று நடந்த நிகழ்ச்சி, அதாவது சுமார் காலையில் 10 மணி 11 மணி அளவில் நடந்த நிகழ்ச்சி, இன்று சனிக்கிழமை காலையில் நடந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதன் பிறகு செஞ்சி சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ அவர் கணேஷ்குமார் அவர்கள் இந்த அதிகாரிகளிடம் பேசி தீர்வு காணப்பட்டது. அதன் பிறகு கலந்து செல்லப்பட்டன. நெல் மூட்டைகள் லாரியில் இருப்பதை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். விவசாயிகளும் போராட்டத்தில் கலந்து கொண்டு போராட்டம் செய்வதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கணேஷ்குமார் ஐயா அவர்கள் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ அவர்கள் அங்கே நேரடியாக அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை செய்து அதன் பிறகு தீர்வு காணப்பட்டது. அந்த வீடியோவும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கீழே தெரிந்து கொண்டிருக்கிறார் கணேஷ்குமார் அவர்கள். இது போன்ற நிகழ்ச்சியை தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பாக முன்னெடுத்து செய்து இருப்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இது போன்ற ஒரு சம்பவத்தையும் எங்கிருந்தாலும் எந்த கிராமத்தில் இருந்தாலும் நீங்கள் தவறாமல் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்துக்கு தெரியப்படுத்துங்கள். உடனடியாக நாங்கள் அங்கே உங்களுக்கு உதவியாக நாங்கள் இருக்கிறோம் என்று தெரியப்படுத்துகிறோம். இது நிறுவனர் முழுக்க விவசாயிகள் சம்பந்தப்பட்ட செய்தி என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். தற்போது கீழே தெரியவர்தான் நிறுவனர் வழக்கறிஞர் வழிகாட்டுதல்படி இந்த சேனலை ஒளிபரப்புகிறோம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்கள். விவசாயிகளாக ஒற்றுமையாக இருப்போம். நம்ம உரிமை மீட்டெடுப்போம். அரசியலை தவிர்த்து நம்ம விவசாயிகளாக ஒன்றுபடுவோம் என்ற நேரத்தை தெரியப்படுத்துகிறோம். நன்றி, வணக்கம்.